தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 7-24 வரையிலும் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15-24 வரையிலும் சேர்ந்து வாசிப்போம். அவரோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயுதம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்படல் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டு, நான் அதை அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன் 5 மாடுகள் கொண்டு அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் வரக்கூடாது என்றார். அந்த ஊழியக்காரன் வந்து, இவரிடத்தில் எஜமான் இருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து ஊழியக்காரன் நோக்கி, பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா என்றார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே கட்டளையிடப்பட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடமிருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, பெருமளிகளிலும் வேலையாளர்களும் போய் என் வீடு நிறைபடியாக ஜனங்களை உள்ளே வரும்படி மருந்தை கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவராலும் என் விருந்தை ருசிபார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார். உட்கார்வுமாக ஒரு நீண்ட வேத பகுதியாக இருந்தாலும் இன்றைய செய்தியின் தலைப்பு, ஒவ்வொரு மனிதனும் போக்கு சொல்கிறவன், சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் இருக்கிறான் என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். நல்ல மறுபடியும் கவனிகள். எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எல்லாரும் என்ன செய்து தொடங்கினார்கள்? இன்றைய காலகட்டத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறார். விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, வீடு நிரம்பும்படி எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று எஜமான் ஒரு அழைப்பை ஊழியக்காரன் சொல்லி அனுப்புகிறார். ஊழியக்காரன் போகிறார். அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரோடு கூட பந்தினுள் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். எங்கே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான்? சத்தமா சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன், தேவனுடைய சமூகத்தில் வந்து பரலோக வார்த்தையாகிய மன்னாவை புசிப்பது நல்லது என்று காண வேண்டும், அவன் பாக்கியவான். ஆலயத்தில் வந்து தேவ ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை, பரலோக மன்னாவை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு புசித்து போகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இந்த நாளிலே நீங்கள் ஒரு பாக்கியவான்களாய் இருக்க விரும்புகிறீர்களா? பாக்கியவான்களாய் இருக்க விரும்புவீர்களானால் இன்றைக்கு கிடைக்கிற இந்த பரம போஜனத்தை நீங்கள் உட்கொண்டு திருப்தி அடைந்து அநேகருக்கு கொடுக்க ஆவியான தேவன் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஆனால் என்ன நடக்கிறது? ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். முதலாவது விருந்தை ஆயத்தம் பண்ணினான், அழைப்பையும் கொடுத்தான். எல்லாம் சத்தமா சொல்லுமாக. விருந்தை ஆயத்தம் பண்ணினால் அழைப்பை கொடுத்தார். சொல்லப்படுகிறது,
ஒரு பெரிய மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லப்படுகிறது? பெரிய மனுஷன் விருந்த என்ன செய்தான்? ஆயத்தம் பண்ணி. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் மத்தேயு 22:2 வாசிகள். மத்தேயு 22:2. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாய் இருக்கிறது? தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு திருமணத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் விருந்து சாலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் மகிழ்ச்சிக்குரிய இடமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் திரளான மக்களினாலே ஆடி பாடி கொண்டாடி துதிக்கிற இடமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பனையாய் இருக்கிறது? அங்கே தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கிறது? ஒரு ராஜா தன் மகனுக்கு திருமணம் செய்வாரானால் நம்மளை போல சாதாரணமா செய்ய மாட்டார். அழைப்பு கொடுத்தவர்கள் கொடுக்காதவர்கள் என்று ஒரு கேட்டகரியே இருக்கும். பிரதான மக்கள் வருவார்கள், பிரபுக்கள் வருவார்கள், மந்திரிகள் வருவார்கள், எம்எல்ஏக்கள் வருவார்கள், பிஎம்பிகள் வருவார்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவார்கள். காரணம் யாருடைய மகனுடைய கல்யாணம்? ராஜாவுடைய மகனுடைய கல்யாணம். சீக்கிரமாய் என் ஆண்டவராய் இயேசு தம்முடைய மணவாட்டியாகிய சபையை அந்த கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே 1923 டிசம்பர் 12 16வது நாளிலே அந்த ராஜா வருவாரானால் எத்தனை பேர் அந்த விருந்துக்கு ஆயத்தமாவி? ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்று இயேசு வருவாரானால் எத்தனை பேர் மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உலகத்தை சந்திக்க அல்ல, உலக பிரகாரமான காரியத்தை சந்திப்பதற்காக அல்ல, உலகத்திலே வாழ்ந்து உலகத்திலே உழந்து உலகத்திலே அடிமையாகி உலகத்தினுடைய பாரத்தினாலே கவலையினாலே நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் உலகத்திலே கொடுத்த ஜீவ காலத்தில் நம்முடைய வயிற்றுக்கு வேண்டிய ஆதாரத்தை தருகிற தேவனுக்காக ஓடி உழைக்கிற நாம் அவருடைய ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கல்யாண விருந்துக்கு ராஜா அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் வாசிகள். ஏசாயா 25 6 7 வசனம் வாசிகள். ஏசாயா 25 கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும், இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அந்த மலை என்ன? பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய நபர்கள் கூடி வருகிறதான் மலை. ஆமென். மலை போன்ற ஜனங்கள் வர வேண்டும். அங்கே ஒரு விருந்தை சகல ஜனங்களுக்கும் ஆயத்தப்படுத்துவார். கொழுமையான பதார்த்தங்கள். அங்கே சாதாரணமான சாப்பாடு கிடையாது. நம்மளை போல ஒரு சாம்பாரை வச்சோம், 2 கூட்டம் வச்சோம், ஏதோ ஒரு பாயசத்தை வச்சோம், ரசத்தை வச்சோம், போன அனுப்புறேன் அல்ல. அது மொய் வாங்குற இடம் அல்ல, பலன் கொடுக்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். இதெல்லாம் விளக்குவதற்கு நேரம் இல்லை. பழமையான திராட்சை ரசம், நினமுள்ள பதார்த்தங்கள், தெளிந்த பழமையான திராட்சை ரசம், நிறைந்த விருந்து. இந்த நாளிலே ஒரு தெளிவுள்ள ஆராதனையோடு தேவனுடைய
ரசத்தை ருசிக்கிற ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். 7ஆம் வசனம் வாசிங்கள். சகல ஜனங்கள் மேலும் உள்ள சகல ஜனங்களும் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜனங்களை மூடி வைத்திருக்கிற முக்காட்டையும் அவன் சொல்வதாக. ஆமென். தலை நிமிர விடாதபடி, உயர விடாதபடி, வெக்கம் என்கிற முக்காடுகள், ஆராதிக்க விடாதபடி இருக்கிற முக்காடுகளையும் சகல ஜனங்கள் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே கர்த்தர் அகற்றி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தலை நிமிர்ந்து அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் அழைத்து வருகிற கடைசி காலத்துல வந்துட்டோம். இனி வருகிற காலம் பொல்லாத காலம். நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஒரு முறை மாத்திரம் என்று கொடுக்காத, தினத்தோறும் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிற தேவ பிள்ளையாயிரு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது 17ஆம் வசனம் வாசிப்போமாக. அந்த ஊழியக்காரன் விருந்து வேளையில் நான் ஊழியக்காரனை நோக்கி நீ நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் ஆண்டு கேட்கிறார். அழைக்கப்பட்டதுல போ. அநேகர் அழைக்கப்பட்டார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் அபிஷேகம் பெற்றார்கள், அநேகர் தண்ணீர் மூழ்கி ஞானம் எடுத்தார்கள். எல்லாரும் வந்தார்களா? சொல்லுங்கள். ஒரு சீசனாக வருவதல்ல, கர்த்தர் கூப்பிடுகிறார், அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் அழைக்கப்பட்டதில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் ஆயத்தமாய் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீ அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா? எஜமான் வைத்திருக்கிற உயர்வை பெறுவதற்கு, நன்மையை பெறுவதற்கு, நல்ல சுகத்தை பெறுவதற்கு, அவருக்கு சேவை செய்வதற்கு, அவருக்கு பின்னாடி ஓடுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு. நீ ரெடியா இருக்கிறியா? ஆமென். எல்லா ஆயத்தமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, போன்னு சொல்லல. அவர் நன்மை பெற என்ன செய்? இன்றைய சபைக்கு ஆண்டவர் வாய்கிற வார்த்தையை அழைக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லலாம். 40 வருஷத்துக்கு முன்ன நடந்த சாட்சி சொல்லுகிற ஆண்டவர் அழைக்கல. இன்னைக்கு நீ சாட்சியாக கர்த்தருக்காக அந்திய காலத்தை விட பிந்திய காலத்தில் எழுந்து நிமிர்ந்து நிற்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், அந்த கதை விடாத. இன்றைக்கு நீ சாட்சி சொல்கிற தேவ பிள்ளையா? நீ மாறி இருக்கிறாயா? இன்றைய அந்திய கால கிறிஸ்தவ ஜீவியம் எவ்வளவாய் போய்கொண்டிருக்கிறது. எஜமான் அழைக்கிறாரே, வாருங்கள் 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 என்று சொன்னார். நாம என்ன சொல்ல தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதமும் கரெக்டா வச்சிருக்கிறோம். போதனை சொல்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம், விசுவாசிட்ட சொல்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸிட்ட சொல்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம், மனைவிட்ட சொல்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம், புருஷன் சொல்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம், பிள்ளைகளை சொல்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம், விசுவாசிட்ட சொல்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம். இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த காலத்துல மக்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் இன்றைக்கு 1000 மடங்கு கோடி கணக்கில் போக்கு சொல்லுகிற கிறிஸ்தவ பெருகி இருக்கிறார். அது சொல்லுகிறது. அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன சொல்ல தொடங்கினார்கள்? போக்கு சொல்ல தொடங்கினார்கள். கேள்வி போக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் சாயங்கள் கொடுத்து வரல? ஏன் இந்த கிராமத்துக்கு போகல? ஏன் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தல? ஏன் ஒரு அவுட்ரீச் பண்ணல என்று கேட்டா, நீங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கிறீங்க. தூக்கத்துக்கும் உழைப்புக்கும் உலக காரியத்துக்கும் நண்பனுக்கும் அதிக நேரத்தை கொடுத்து நீ அந்த கல்யாண விருந்துக்கு போகாதபடி உன்னை ஏதோ ஒரு கிரிய தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குது. நீ ஜாக்கிரதை இருந்து மனம் திரும்பி விளக்கு தண்டு அடையாதபடி எடுபடாதபடி காத்துக்க. இன்னொரு ஒரு பக்கம் சொல்ல, எனக்கு முடியல, என்னால கழியல, உலகத்தின் மேல ஆசை வச்சு இப்பிரபஞ்சத்தை நேசித்து அநேக தவறி போய்விட்டார்கள். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பயங்கரமான ஒரு அலை தேசத்தை மூட போகிறது. கொரோனாங்கிற அலையில எத்தனை பேர் போய்விட்டார்.
பாரு, இனி வரப்போகிற அழிவு பயங்கரமாக இருக்கும். நீ நினைக்கிற 2024 எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே. நீ ஆசீர்வாதத்துடைய பாத்திரமாக இருந்தால் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாத்திரமாக இருக்கிறாயா? அவளை என்ன செய்ய தொடங்குறாங்க அநேகர்? போக்கு சொல்ல தொடங்கினார். எத்தனை பேர் ஏதாவது ஒரு 2 பேரை கூட்டி வாங்க. போக்கு சொல்ல பழகி இருக்கிறோம், நல்ல வார்த்தை சொல்ல பழகி இருக்கிறோமா? என்ன போக்கு சொன்னார்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வயலை நான் ஒரு வயலை வாங்கிட்டேன், புதுசா வாங்கிட்டேன். நீ நல்லா இருப்பா, வயலை வாங்கி விவசாயம் செய்து மூடைய நெல்லை அறுத்து கர்த்தருக்கு கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு உன் பங்கை கொடு, நல்லா இரு. நீ வாங்கின தப்பு கிடையாது. வயலை கொண்டு எதை கொண்டு? நானு வயலை கொண்டு அவன் சொல்றான், வயலை கொண்டு நான் அகத்தியமாய் போய், நான் அதற்காக அது சம்பந்தப்பட்ட விஷயமாய் போய் அதை பார்க்க வேண்டும், மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளு. எத்தனை தடவையா மன்னிப்பு கேட்ப? நீ வயலை வாங்குறது திராணி கொடுத்தது யாரு? கர்த்தர். நீ சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வாங்குறதுக்கு, தொழில் செய்வதற்கு பணத்தை கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர். பணம் உனக்கு தெய்வம் அல்ல, வீடு உனக்கு தெய்வம் அல்ல, வயல் உனக்கு தெய்வம் அல்ல, ஒரு உழைப்பவனுக்கு தெய்வம் அல்ல. இதை கொடுத்தவர் தான் உனக்கு தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ இதுக்கு பின்னாடி ஓடி உன் வாழ்க்கையை அழித்து, சரீரத்தை அழித்து, ஆவியை அழித்து, ஆத்மாவை அழித்து, நிம்மதியை அழித்து, சந்தோஷத்தை அழித்து, நம்பிக்கையை அழித்து ஒரு நரகத்துக்கு போவதற்கு உன்னை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக உன்னை உண்டாக்கினார்? போக்கு சொல்லவா? பயங்கரமான குழியில, விளையாட சேற்றுல கிடந்த ஒன்னை கொஞ்சம் தூக்கி மேல வச்ச உடனே என் நிலைமை ஆகுதுக்கு தெரியும். சொல்லவே சொல்லாத வார்த்தையை சொல்லாத என் நிலைமை கர்த்தருக்கு தெரியுங்கிற வார்த்தையை மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து விட்டுரு. நீ சொல்ற நிலைமைக்கு அப்புறம் தள்ளி விட்டுருவார். ஆமென். ஆலைக்கு வாழ நீ எங்க சிக்கி கிடக்குற, முள்ளுல சிக்கி போய் கிடக்குற, உடனே வர முடியலையே, செவிக்க வர முடியலையே, ஆண்டவரை தேட முடியலையே, ஆண்டவரோடு இருக்க முடியலையே. வயலை வாங்கினல எவ்வளவு தூரம் ஜோ பண்ண, ஒரு வயலை தாரும், ஒரு குறி நிலத்திற்கு தாரும், கொஞ்சம் உழைச்சி சாப்பிடணும், நல்லா இருக்கணும், பின்காலம் நல்லா இருக்கணும், நல்லதானே? நீ உழைச்சதுக்கு தக்கதான் தேவனை தேடுனியா? நேரத்தை கொடுத்தியா? உபாச ஜெபம் எங்க போச்சது? நீ சொல்ல வீட்டுல ஜெபம் பண்றேன், உன்னை வீட்டுல ஜெபிக்கல, பர்வதத்துக்கு வர சொல்றாங்க. அல்லேலூயா. நீ மலைக்கு வாயா, சபை வரை கதவு திறந்திருக்குது, நீ மலைக்கு வா. போக்கு சொல்லாத பாருங்கள், செய்கிறது மலையிலே, சபையிலே. சபை மலையை மாற வேண்டாமா? ஒரு சின்ன கருதலாக இருக்க வேண்டுமா? ஆத்மாக்கள் நிரம்ப வேண்டாமா? என்னைக்கு நீ வேலை செய்ய போகிறாய்? வயல்ல போய் தண்ணி பாய்க்கிறாய், களை எடுக்கிறாய், அதை ஒழுங்குபடுத்துறியே. உன்னை நித்திய கொண்டு போகிற ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை கொண்டு வந்து நிறுத்தனமான முடியலையே. மற்றவங்களையும் விரட்டிடுறோம். யோசனை செய்து பாரு, கணக்கு கேட்கிற காலம் வந்து விட்டது. எஜமானுடைய அக்கவுண்ட் புக்கு நிரம்பிடுச்சு, திறந்து காட்ட போறாங்க. நியாயத்திற்கு கொடுக்கிற காலம் இருக்கிறது, மறந்து விடாதீங்க. போக்கு சொல்லுவாரா, ஆண்டவரே என்னை மன்னி. கல்யாணம் விட்டு போறதுக்கு சாக்கு சொல்ல மாட்டோம். கேட்டா சொந்தக்காரங்க வீடு, நாப்தனா வீடு, ஒண்ணு விட்ட சித்தப்பன் வீடு போய் தானே ஆகணும். ஐயா, ஒரு உயிரோட வச்சிருக்கிற கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நாளையும் எவரையும் சொந்தத்தையும் பந்தத்தையும் நோக்காதபடி கர்த்தரை தேடி வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போ. ஆமென். கஷ்டமா இருக்கிற ஒரு வேலை. நான் சொல்லுற வார்த்தை உங்க கையில் இருக்கிற வேதம் கற்றுக் கொடுக்கிறது. போக்கு சொல்ல தொடங்கினார். ஒருவன் ஒரு வயலை கொண்டு, அவன் சொல்றான் பாருங்க, ஒரு வயலை கொண்டாப்பா,
என்ன கொண்டு? தயிரை கொண்டு அதுக்கு மேல அநேகரை அழைப்பித்தார், அநேகரை அழைப்பித்தார். அழைப்பித்தார். நீங்கள் நீதிமொழி 9:2-5 வாசிக்கலாம். திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுகிற 5ஆம் வசனம். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் பார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 5:1. என் சகோதரியே மணவாளியே, ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்துக்கு வந்தப்பா சபையாகிய தோட்டத்துக்கு வந்து என் வெள்ளை போலத்தின் பரிசுத்த ஜீவியத்தையும் என் கத்தரும் கந்தவர்களையும் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க பரிசுத்தமாய் வந்தவளை சேர்த்து என் தேன் கோட்டை என் தேனோடு புசித்து என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்து செய்ததே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் பூர்த்தியாய் திருப்தியாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இறுதி கர்த்தரை தேடுகிறதா? சபையே, மணவாளியே, தோட்டத்துக்கு இயேசு வந்திருக்கிறாரு. கனிகளை பார்த்தாரு, வெள்ளப்பழத்தை பார்த்தாரு, அங்க துதிக்கிற துதியை பார்த்தாரு, கந்தவர்க்கத்தை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்து சேர்த்து கொண்டார். ஆமென். இப்ப தேன்கூடு வசனங்கள், வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்துல அவரும் பிரியப்படுகிறார். தேன் குட்டையில் தேனோடு என்னுடைய வார்த்தை என் வார்த்தையோடு வந்தது. அல்லேலூயா. எப்போதுமே என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாத செய்தியை கேட்க நினைக்காதீங்க. இவைகளை கேட்டு கடைசி காலத்துக்கு வரப்போகிற அழிவுக்காய அலைக்கு நீங்களும் நான் தப்பித்துக் கொள்வதற்கு போக்கு சொல்லாமல் எங்களை மன்னித்து உங்கள் ராஜ்யத்தை கட்டுவதில் ஈடுபடுவேன் என்று செயல்படுங்கள். கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏசாயா 55:1-2 தெரிஞ்ச வசனம் தான். ஓ வாசிங்க. 55. ஓ தாகமா இருக்கிறவளே, எல்லாரும் தண்ணீர் அடிக்கு வாருங்கள். உன்ட பணத்தை கேட்கலையா? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பணம் கேட்கிறாரா? இந்த உலகத்தில் இருக்கிறவன் அறிவில்லாத தெய்வங்களை தேட பணம் கொடுத்து நீண்ட நேரம் வரிசையில் நின்று கால் வலிக்க மயங்கி விழுக சாக ஒப்பு கொடுத்து போறான. ஆன சொல்லி பணம் இல்லாதவன வாப்பா சபைக்கு, சத்தமா சொல்லுங்கள, சபைக்கு வா. நாம சொல்ல வாகனம் இல்லை. ஆண்டவன் சொல்ல பணம் இல்லாதவளே வந்து வாங்கி சாப்பிடுறது வாப்பா, இலவசமா சாப்பிடுறது வாப்பா. வரமாட்டேங்கிறிய, வரமாட்டேங்கிறிய. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையின்றி திராட்சரசம் பாலும், ஒரு திராட்சரசம் இருக்கிறது, பால் இருக்கிறது, ஓங்கி வளர்கிற ஒரு விருட்சக்கன்றை போல வளர்வதற்கு வேத வார்த்தை இருக்கிறது. வா, ஒரு அழைப்பு. நம்ம ஆண்டோட குறைச்ச கர்த்தரை தேடி சபைக்கு போய் எனக்கு என்னத்தான் கிடைச்சிச்சது இப்படி சொல்லிட்டு இருக்கிற கடைசி வரையிலும் நீ இறங்கி வந்துட்டேன்னா உனக்கு இறக்கம் பாராட்டுவார். நீ அடம் பிடிச்சிட்டேன்னா அவர் பிடிவாதம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இப்பவே ஒப்பு கொடு. ஆண்டவரே, ஜீவன் இருக்கும் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதனை. அல்லேலூயா. வீட்டுக்கு போய் இதை சொல்லுங்க. வாரம் ஒரு முறை வந்து போறது கிறிஸ்தவம் அல்ல. சபையோடு இணைக்கப்படுகிறது கிறிஸ்தவம். ஆமென். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதான் கிறிஸ்தவம். காலையில் அதிகாலையில் வந்து எங்க கடமை முடிஞ்சிச்சு ஒரு திருப்தி ஆட்சி போறது கிறிஸ்தவம் அல்ல. நீ பூரண நன்றி பெற வேண்டுமானால் 7 நாள் கர்த்தருக்காக நில்லு. ஆமென். எங்கள் கால்கள் எங்க நிற்கலாயிற்று? சபையில் நிற்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறா.
அடுத்த வசனம் சொல்லுகிறார். நீங்க லூக்கா 8:14 வாசிங்கள். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல பாருங்க, வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் நல்ல கவனிங்கள். கேட்டவுடனே சபைக்கு வந்து ஒரு வார்த்தையை கேட்டுட்டு போன உடனே பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் உலக கவலை வந்துருது. இந்த படியை விட்டு வாசப்படி விட்டு இறங்குற உடனே என்ன வந்துருது? பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐயோ கடன்காரன் நிற்பானு, லோன்காரன் கேட்பானு, பிரச்சனை இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது, எங்க இந்த கவலையில தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் விருந்துக்கு ஆயத்தப்படவில்லை. தூங்குறவங்க சத்த முறையில சொல்லுங்க, பரவாயில்ல விழிப்பாதான் இருக்கு, தோத்துலாம் பக்கத்தில் பார்த்து விழிப்பா இருக்கீங்கன்னு கேளுங்கள. தோத்துரும் ஹல்லேலூயா கேட்கிறாரு. பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆசை ஐஸ்வர்யத்தை பெருக்கணும். கர்த்தரை தேடினா ஐஸ்வர்யம் தானா வரும். ஐஸ்வர்யம் கருமை யாரில் இருக்கிறது? நீ கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தை விட்டுட்டு கண்ட இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு கதையும் விட்டு உலகத்தை விட்டு அதை பற்றி இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா, சில டிவியில பார்த்துக்கிட்டே இருந்தா அது சோறு போடாது, கரண்ட் பில்லு ஏறும், உன் கையில் இருக்கிற பணம் தீரும், நீ ஐஸ்வர்யத்தை கனத்தையும் சம்பாதிக்க முடியாது. ஐஸ்வர்யத்தினால் சித்தன்பங்களினாலும் நெருக்கப்பட்டு அவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் குடிச்சாலும் நல்லாதான் இருக்கிறான், எல்லாம் நல்லாதான் இருப்பான். குடலில் இத்து போறது என்று வேதம் சொல்லியிருக்கிறார். அவருடைய குடல் என்ன செய்து? அவருடைய குடல் ஒரு ராஜாவுடைய குடல் என்ன செய்ய போச்சுதான்? இத்து போய் விழுந்தது என்று சொல்லி 4வது புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் நெருக்கப்படுறதுனால பலன் கொடுக்க முடியல. என்ன செய்ய முடியல? பலன் கொடுக்க கூடாதிருக்கிறார்கள். சாக்கோ சொல்ற வாழ்க்கையில பலன் கொடுக்க முடியாது. இப்ப மறுபடியும் அடுத்த வசனத்துக்கு வருவோமாக. இப்ப இன்னொருத்தர் சொல்ற, முதல்ல சொன்ன என்ன சாக்கோ சொன்னா, ஒரு வயலை வாங்கு, நல்லா வாங்கு, நல்லா இரு, அது கடவுளை தேடுறதுல டெய்லி ஒரு பங்கு இருக்கட்டும். டெய்லி ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, கர்த்தரை அறிவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது நல்ல விஷயம். ஆனா அவன் சொன்ன சாக்கு என்னது? வயலை வாங்கிட்டு தண்ணி பைக்க போனோம், அங்க போன இங்க போனா சொல்லிட்டு போயிட்ட, போப்பா, உன்னை பத்தி கவலையே இல்லை, நீ போய் கேட்டு விட்டுட்டாங்க. 2வது தவறு என்ன சொல்ற? அவை 5 ஏறு என்ன செய்த? ஏர்மாடு உழுகிற மாடை கொண்டேன். அது நல்ல மாடா கெட்ட மாடா? இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மாடு எப்படிப்பட்டது? இப்பதான் தொழிலே ஆரம்பிச்சிருக்கிறது. இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீ பைபிள் சொல்லுங்க, இதுக்கு போட்டா என்ன? பாஸ்டர் சொல்லிட்டா இருப்பாரு. பாஸ்டர் சொல்லலைங்க, உன் கையில் இருக்கிற பட்டயம் பேசு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேசுது பட்டயம். அழகா சொல்ற பாருங்க. அதை சோதிச்சு பார்க்க போறேன், டெஸ்ட் பண்ண போறேன். வெட்டரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ண போறேன். இது உழுறதுக்கு லாய்க்கா? உலகத்து மனுஷனே வாங்குற மாட்டையே டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா உன்னை உருவாக்குறவரு அதை விட டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. நீ மாட்டையும் தொழிலையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ண போற, அவர் ஒன்னையே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் டெஸ்ட் பண்றாரு? நாம சொல்றோம் ஆண்டுகள் ஒண்ணுமே செய்யலையே. எப்படி செய்வாரு? செய்வாரா? அவர் செய்வதற்கு இறக்கம் உள்ள தேவன். அவர் அழைக்கும் போது வந்துடுறப்பா, நான் வந்துடுறேன், போக மாட்டேன், உலகத்துல போக மாட்டேன். நீ கொடுத்த வேலை, கொடுத்த தொழில், கொடுத்த விவசாயம், கொடுத்த வியாபாரத்தை உமக்காகவே செலவழிக்க நேரம் விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி வர வேண்டும். அல்லேலூயா. சொல்லுகிறேன், சோதித்து பார்க்க போகிறேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொல்ல, ஐயா எங்களை மன்னிச்சுக்கிறியா? எதுக்கு மன்னிக்கணும்னு கேட்க முடியாது.
நம்ம ஆண்டோட்ட டெய்லி என்ன கேட்கிறோம்? ஒண்ணு மன்னிச்சிருவாரா? சொல்லுங்களேன். நம்மளோட 7-70 தடவை மன்னிச்சிருவாரு. ஆண்டு அப்படியெல்லாம் மன்னிக்கிறவரே கிடையாதுங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. நான் இன்னைக்கு தப்பு செய்வேன், நாளைக்கு திருந்திடுவேன், செய்யவே மாட்டார். இரக்கம் கிடைக்கும் பொழுதே மனம் திரும்பிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் காட்டிட்டாருன்னா உடனே மனம் திரும்பிடணும். இல்லைன்னா விட்டுலாம் பிடிக்க மாட்டாரு. சொல்லி பார்ப்பாரு, புறம் தட்டி விட்டுருவாரு. சிவாரு சத்தமா சொல்லுங்களா? இவன் சொல்ற 5 ஏற்பாடுகள் வாங்க போனேன். படிக்கிற பிள்ளை என்ன சொல்லுவாங்க? நாங்க ஸ்கூலுக்கு போறோம், டியூஷனுக்கு போறோம், நாளை எக்ஸாம். ஐயா மண்டையில மூளை கொடுக்கறதுலாம் அவர் தானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா மாதிரிலாம் இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? உங்க பிள்ளைகள் ஆயத்துக்கு வருதா? கர்த்தரை தேடுதா? பெரிய படிப்பு படிக்க விரும்புறவங்க கர்த்தர் நினைச்சாதான் காரியம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நினைக்கிறபடி ஒண்ணு நடக்காது. கேட்டா சொல்லுவோம், பிள்ளை படிக்க போகுதுங்க, பிள்ளை பிளே விளையாட்டுக்கு ட்ரைனிங் எடுக்க போகுதுயா, பிள்ளை அப்படி போகுது. ஒரு நாளைக்கு இந்த வசனம் அழகா ஆவியர் சாக்கு போக்கு என்னது? போக்கு சொல்ல தொடங்கினார்கள். போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அதே சாக்கு போக்கு. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா அது படுத்து கிடக்குறதெல்லாம் வரல. உயர்த்துறதும் தாழ்த்துறதும் கர்த்தருடைய கையில தான் இருக்குது. ஆமென். அம்மா மாரே, ஐயா மாரே, உங்களுக்கும் சொல்றேன், நீங்களும் சாக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னால வர முடியல. நீ அந்த நேரத்தை எங்கேயோ செலவழிக்கிற. நீ நினைக்கிற நான் நல்ல ஒரு பரிசுத்தமா இருக்கு. இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில ஜபமும் இல்ல, பரிசுத்தமும் இல்ல. நீ போலி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற. ஒரு டூப்ளிகேட் லைஃப். சரியா 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்றோமா? வாரத்துல 1 முறை உபவாசித்து ஜெபிக்கிறோமா? ஒழுங்கா கர்த்தருக்கு தசமமா காணிக்கை கொடுக்கிறோமா? எல்லாம் சத்தியம் யோசித்து பாரு. உனக்கு வருகிற வருமானம் 10 கதை சரியா கொடுக்கிறோமா? எதெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? போக்கு சொல்லுகிறோம். கடன் இருக்குது, லோன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நேரத்தை கத்தர் கொடுக்கிறோமா? எல்லாம் நீ கொடுக்கணும். ஆமென். படிக்கிற பிள்ளைகளும் கத்தருக்கு நேரத்தை என்ன செய்யணும்? கர்த்தருடைய காரியங்கள் நீங்கள் விடப்படணும். உலக கருத்து விடுறீங்கள, அது எந்த கருத்து விட மாட்டோம்? கர்த்தருடைய காரியத்தை விட மாட்டோம். அது சொல்ற 5 ஏற்பாடுகளை வாங்கினேன், அது என்ன செய்யப்படாது? சோதி. அது ஒரு பகுதி. இன்னொருத்தன் சொல்றான் பாருங்க, 20ஆம் வசனம். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன். இப்ப சொன்னா இப்பதான் புது கல்யாணம், இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால நான் வரக்கூடாது என்றான். இதனால நான் வரக்கூடாது. ஏன்னா மாமியாருக்கு போய் பணியார் முடியாத சாப்பிட வரணும் இல்ல, மாமியார் கொடுக்குற அண்டா சொத்துல முட்டையை சாப்பிடணும் இல்ல, நான் வரக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? நான் வரக்கூடாது. நான் வந்த காரியம் செய்தா போயிடும். கல்யாணம் இப்பதான் பண்ணி இருக்கிறேன். அவளை எப்படி கூட்டிட்டு வர்றது? அவனை எப்படி கூட்டிட்டு வர்றது? பெண்ணை கொண்டு. நீ பெண்ணை கொண்டியோ கொள்ளலையோ கர்த்தர் முதல்ல கொண்டுங்க. அழகா வசனம் வாசிக்க பாருங்க. பெண்ணை விவாகம் பண்ணினேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்க. 1 கொரிந்தியர் 7:33. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவளுக்காக கவலைப்படுகிறான். அருமையா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணவே மனைவி எப்படி பிரியப்படுத்தலாம், புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம், யாரையும் பிரியப்படுத்தி முன்னேற முடியாதுங்க. கர்த்தரை பிரியப்படுத்தினா முன்னுக்கு வருவோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மனைவியை பிரியப்படுத்த 4 டூப்ளிகேட் வார்த்தை சொல்லணும். பிரியப்படுத்துற மாதிரி சொல்லணும். நீ சொல்றபடி எல்லாம் செய்வேன், நீ சொல்றபடி எல்லாம் செய்வேன். என்ன மனைவி பெரிய சந்தோஷம் சொல்லுவா. நீ வீட்டுக்காரர் என்னுடைய சொல்ல தட்டிட்டு எங்கேயும் போகவே மாட்டார். பக்கத்து போனமா போண்டாமா சொல்லுங்க. புருஷன் சொல்லுவாரு,
என் மனைவி சொன்னதுனால கோயிலுக்கே நான் போக மாட்டேன், அவளோட தான் டெய்லி உட்கார்ந்துட்டு இருப்பேன். பள்ளத்துக்கு போனமா போண்டாமா ஒரு மாதிரி பாக்குறீங்கள? ஒருத்தர் பிரியப்படுத்த பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒன்னு உண்டாக்கின ஆண்டவரை பிரியப்படுத்த மாட்டேங்கிறீங்க. மூணாவது சொல்லுகிறார், பெண்ணை விவாகம் பண்ணினேன். கல்யாணம் பண்ண வேண்டாம் ஆண்டரையா சொன்னாரா? சொல்லுங்க. நீ சன்னியாசியா போ, இப்படியே இருந்தா சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணு. ஆனா யார தேடு? விருந்துக்கு ரெடியா வரியாப்பா, சபைக்கு ஒழுங்கா வரியா? ராத்திரி கல்யாணம் பண்ணா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா காலையில் ஆராதிக்கு முதல்ல வரைய மனைவியை கூட்டிட்டு கணக்கு வழக்கு பார்க்கல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? மரிய கடைக்கு இவ்வளவு கொடுக்கணும், வந்த மொய் எவ்வளவு? இறுதிய கத்தரை தேடினால் எல்லாம் குறைந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்ல கையொத்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒரு மாதிரி தெரியுது போல நம்ம மறந்துருப்பேன். ஆமென். நான் பெண்ணை விவாகம் பண்ண, நீ யாரையும் பண்ணிக்க. அந்த 1:7:33 அழகா சொல்லி இருக்கிறது. விவாகம் பண்ணினவர் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருப்பான் என்று எதிர்பார்க்கிற புருஷனுக்கு பிரியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும். என்ன சுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி எப்பயா கத்தரை தேடி கத்தரை குடும்பமா போறது. புருஷன் நினைக்கிற என்ன விட்டுக்கிட்டு மனைவி எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது. எல்லா கெட்ட இடத்தை விட்டுக்கிட்டு நல்ல எண்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் கத்தரை சேவிக்க வேண்டும். நான் என் வீட்டார் பிற கத்தரையே அந்த விருந்துக்கு போக ரெடியாகணும். குடும்பத்தை அப்படி பிரியப்படுத்தி கொண்டு போக. மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறதுனாலே, சேலை வாங்கி கொடுக்கறதுனாலே, பிரியப்படுத்துறதுனாலையோ ஒண்ணுகிட்ட இப்படி செய்தவங்களும் பார்த்துட்டோம். வசனத்தை கொடுத்து பாரு. அல்லேலூயா. ஜெபிக்க தூண்டி விடு. அதுதான் கத்தரை பிரியம். அல்லேலூயா. புருஷனை ஜெபிக்க தூண்டி விடு, ஊழியத்தை தூண்டி விடு. அதான் கத்தரை பிரியம். உலகத்துக்குரியவளுக்காக கவலைப்படுகிறான். ஒரு மனுஷனை பிரியப்படுத்த ஒரு இடத்தை வாங்கணுங்கிறான், ஒரு வீட்டை கட்டணுங்கிறான், அப்படி செய்யணுங்கிறான். இப்படி எல்லாம் தேவைதான். கத்தரை பிரியப்படுத்திட்டேன்னா உனக்கு ஒரு மாளிகையே கட்டி கொடுப்பார். ஆமென். நீ கத்தரை பிரியப்படுத்தாட்டா வாயிலே சொல்லிட்டு தான் இருப்பே தவிர காரியம் வாய்க்கிறது கஷ்டங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். காரிய சித்தி உள்ளவங்களை கத்தர் கவனமா இருக்கிறார். கத்தரை ஆராதிப்பதிலே காரிய சித்தி. நல்ல சாப்பிடணும் விரும்புறிய, நல்ல சாப்பாடு அமைய மாட்டேங்குது. ஏன்? உலக கவலை, உலக பாரம், உலக அழுத்தம், உலக கவலை. மூணாவது வச்சிருந்த காரியம் பெண்ணை குறித்து சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான். உடனே 21 வாசிகள் அந்த ஊழியக்கு ஓடி வந்து தன் எஜமானுக்கு அறிவித்தான். ஆண்டவர் இன்னைக்கு சபையில ஊழியக்காரா சொல்றாரு, இப்படி சொல்லப்பா நாங்க சொல்றோம், நீங்க கீழ்படியாட்டா நாங்க போய் ஆடுவா முறையிடுவோம். எஜமானமே சொல்லிடுவோம். இவன் வரமாட்டேங்கிறா, இவன் வரமாட்டேங்கிறா, இவன் வீட்டு பிள்ளைகளே வரமாட்டேங்குது, அவட்ட சொல்லிடுவோம். அப்ப யார் வர்றாங்க? வீட்டு எஜமானுக்கு கோபம் வரும். நல்லா புரிஞ்சுக்க. வீட்டு எஜமானுக்கு கோபம் அடைந்து அப்ப இயேசு கோபமே பட மாட்டார்னு சொல்லிதான் சிற்பசங்க கேட்டிருக்கிறோம். என்னப்பா இவர் புதுசா ஒண்ணு நூதனமா சொன்னாரு, அவருக்கும் கோபம் வரும். குமாரனிகள் சங்கீதம் 2:12 வாசிங்க. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவனை கோபப்படுத்த விடலாமா? நல்ல கவனிங்க. எல்லாரும் என்ன பாருங்க, கண்ணை திறந்துருக்கீங்களா? தோத்துறோம். கண்ணா பண்ண போயிடக்கூடாது. இல்ல என்ன பாருங்க, தோத்துறோம். குமாரன் என்ன செய்யக்கூடாது? குமாரன் கோபம் வருமா வராதா? அவர் என்ன சொல்ற, உன்னை களிமண்ணால உண்டாக்கி இப்படிலாம் வச்சு என் ஆசையில உன் ஆசையில என் சுவாசத்தை ஊதி உன் ஆசையில வேற தெய்வதுக்கு இல்லை, நீ சிகரெட் பிடிக்கிறதுக்கு அல்ல, தண்ணி போடுறதுக்கு இல்ல, இஷ்டம் போல நடக்கிறதுக்கு அல்ல. நான் உன்னை எவ்வளவு அழகா வளைஞ்சு அழகா பானையா
அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது உருவாக்கி வச்சிருக்கிறேன். நீ இப்போ கூப்பிட்டா வயல வாங்க போறேங்கிற, ஏற சோதிக்க போறேங்கிற, கல்யாணம் பண்ணிட்டேங்கிற, ஒன்னும் வர முடியாதுங்கிற, கோபம் அடைகிறார். நீங்க கர்த்தரை ஆராதிக்கட்டா அவர் என்ன செய்வாரு? நீங்களே சொல்லி என்ன வார்த்தை வருகிறது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் இந்த ஜீவிய காலத்திலே நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, அழியக்கூடாது. ஊழியக்கான இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு சபையை திறந்து ஒரு கூட்டம் நடத்துவதோட எங்க வேலை முடியல. டெய்லி காலையில கர்த்தருடைய முகத்தில் வரணும். சபை டெய்லி நட திறக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நட திறந்திருக்குது, சபைக்கு வர்றோமா? குமாரன் கோபம் கொள்ளாமல் நட திறந்திருக்குது, சபைக்குள்ள வந்து ஒரு மண்டி போடுறோமா, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் இந்த மனாந்தர வாழ்க்கைகள் அழியாமல் இருக்கும்படிக்கு நிஜமாரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் யார் பாக்கியவான்? எஜமானுடைய வார்த்தையை கேட்டு அண்டி வாழுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்களை தட்டி ஆண்டவரை வைபடுத்துவோமாக. நல்ல கைகளை தட்டி சொத்தமா அல்லேலூயா. யார் பாக்கியவான்? அவரை அண்டிக் கொள்ளுகிறார். ஒரு ராஜா சொன்னார், எனக்கு கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதை எனக்கு நலம். 73 சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிப்பார்கள் சீக்கிரமாக. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். உடைய கீழே எல்லாம் சொல்லி வரும்படி கைகளை நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். அப்ப வேற என்ன? அண்டிக் கொண்டா போதாது, கிரியைகளெல்லாம் சொல்லணும். இயேசு பாவிகளை இரட்சிக்கிறான். அல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வைத்ததோடு மாத்திரமல்ல, பிறருக்கும் சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்ப எஜமான் கோபம் என்ன செய்கிறார் பாருங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி பட்டணத்தின் தெருக்களிலும் நீ பல்வேறு சொல்லிட்டார். பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமா போப்பா. அங்க கிறிஸ்துவை அறியாத தரித்திரன் இருக்கிறான், ஏழை இருக்கிறான், ஒரு வியாபாரி இருக்கிறான், ஒரு எம்எல்ஏ இருக்கிறான், ஒரு மந்திரி இருக்கிறான், ராஜாக்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய லஞ்சவங்கிறவர் இருக்கிறான். இவனை இப்ப கூட்டிட்டு வாப்பா. அவனுக்கு யார் தெரியல, இயேசு தெரியாத ஏழை இருக்கிறான், ஏழமான ஏழைகள் இருக்கிறார்கள். அவன் ஊனனா இருக்கிறான், நடக்க முடியல அவனால. பள்ளத்துக்கு போற வழி இன்னொரு தெரியாம ஊனமா இருக்கிறான், தெரியாமல் இருக்கிறான். ஊனரையும் சப்பானி அவரால் நடந்து வர முடியல. அந்தஸ்து நான் போன சபைக்கு, இந்த சபைக்கு போற எல்லாம் பாப்பாங்கள சப்பானி இருக்கிறான். அவனை சொல்லு, கூட இருக்கிறான். இந்த வழியா போற கண்ணு தெரியல அவனுக்கு. அவன் எல்லாரும் நினைச்சிட்டு வா, கூட்டிக் கொண்டு வா என்றான். கூட்டிட்டு வர்றீங்களா? உன் கையில போய் ஒரு காடு கொடுத்தவங்க இதுக்காக பிரசவம் நினைக்காதீங்க. இதை நீ செய்தா உனக்கு பலன் உண்டு. அடுத்த வாரம் 2வது வாரம் ஒரு ஆளை கூட்டி வந்தா பரலோகம் சந்தோஷப்படும். போதகர் சந்தோஷப்பட மாட்டாரு. யார் சந்தோஷப்பட போறது? சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, செய்ய வேண்டியது நம்ம கடமை. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க வர போறாங்க? விருந்து வீட்டுக்கு வர்றாங்க, இதுக்கே வர மாட்டாங்க. உன் ஃப்ரெண்ட் ஒரு ஊர் சுத்த வர்றாங்க, இதுக்கே வர மாட்டான். ஆண்டு கணக்கு கேட்பாரு. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடனையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். கட்டளை கொடுக்கிறாரு, கூட்டிக்கிட்டு வாப்பா. எனக்கால முடியல, பேச வரல, பூமியா வச்சுக்கிறோம். என்ன வாய கிளி கிளின்னு கிளிக்கிறோம். 2 வார்த்தை இயேசு பற்றி சொல்ல தெரியாமல போச்சுது. ஒன்னும் சொல்லணும், இயேசு நல்லா போதும். சொல்லுங்க பாப்போ. வாய வரமாட்டேங்குதுப்பா.
இயேசுதான் கடவுள். சமாச்சாரம் சொல்லு, இயேசு நல்லவர். இந்த சத்தம் போதா, இன்னும் சத்தமா இருக்கு. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். சத்தமா சொல்லுங்களேன். இயேசு நல்லவர். நான் நல்லவன், நீ நல்லவன் சொல்லாத. இயேசு நல்ல ஒருத்தருமே இல்லை, இயேசு ஒருத்தர் தான் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல போதகர்கள் சொல்லாமல் விட்டார். ஒருவர் என்ன செய்யாத, ஒரு நல்ல பாஸ்டர் எவருமே கிடையாதுங்க. பர்வத்துக்கு போய் பார்த்தா நல்லவரா கெட்டவரா தெரியும். ஆமென். ஆமென். எல்லாரும் நிக்கிறத போறோம், நரகத்துக்கு போறோம், பார்த்துட்டு தானே போக போறோம். பர்வத்துக்கு போறாலும் அங்கதான் போறோம். பார்த்துதான் போக போறோம். அதனால ரெண்டு கேட்டு அங்க ஒரே கேட்டு தான். முன்னாடி எஜமான் விட நிற்போம். கர்த்தரால் ஆசிரியப்பட்டவர்களே வாரும். வாருங்கிற சத்தம் கேட்கும் போது நம்மளை கொண்டு போய் மேல கட்டுக்கொண்டு விடணும். அதுக்கு ரெடி ஆகும். அல்லேலூயா. ஆயத்தமாகும். நம்ம சொன்ன இவ்வளவு கொடுத்த, இவ்வளவு ஜெபம் பண்ணு, அப்படிலாம் பண்ணுனே. அக்கௌண்ட் புக்க பாப்பார், ஒண்ணுமே வரலையப்பா, ஒண்ணுமே. உமக்கா ஓடுனேன், உமக்கா பாடுனேன், உமக்கா சுகர் நடத்தினேன், உமக்கா அதை செய்தேன், இதை செய்தேன். அக்கௌண்ட் புக்கில் ஒன்னையுமே காணுமப்பா. உனக்கு பலன் தர்றதுக்கு, வட்டி போட்டு கொடுக்கறதுக்கு ஒன்னையுமே காணுமே. நீயா நினைச்சிட்ட முடியுமா? இதை செய்தியான்னு கேட்பார். என்னிடல கேட்பார். ராமன் சொல்லுவோம். அடுத்த பகுதி சொல்லுகிறாரு, ஊழியக்காரன் அப்படியே செய்து உடனே வந்து ஊழியக்காரர் அந்த போதகர் அப்படியே செய்துட்டார். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் சொன்னபடியே செய்து, ஆண்டவரே கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. இந்த வார்த்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீ சொன்னபடி செய்தாயிற்று. ஆமென். ஆமென். இன்னும் இடம் இருக்கிறது என்றார். இன்னும் என்ன இருக்குது? இடம் இருக்கு. நாட்களில் இருக்குது. என்ன இருக்குது? சாயங்காலம் கூட நாட்களில் நிறைய காலியா இருக்குது. உட்கார்ந்து டிவி பார்க்கறதுக்கு, பொழுதுபோக்குறதுக்கு, வாய் அடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. நாட்களை நிரப்புறதுக்கு இன்னும் இடம் இருக்குது. தூங்குறது கூப்பிட்டு வரலைங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். போய் ஒரு 2 நிமிஷம் எழுப்பிப்போம் பார்ப்போம். இப்ப சொல்லுங்க, இடம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாரும் எழுப்பிப்போம். எல்லாரும் எழுப்பிப்போம். இன்னும் இடம் இருக்கிறது. இன்னும் என்ன செய்யுது? இன்னும் இந்த பகுதியில் ஜனங்கள் வருவதற்கு இடம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். இருந்த இடம் இருக்குதா இயேசு வர்றதுக்கு? இல்ல உலகம் நிரம்பி இருக்கிறதா? இடம் இருக்கிறது. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையபடியாக ஜனங்கள் உள்ள வரும்படி வருந்தி கூட்டிட்டு கெஞ்சி கூப்பிடு. பாப்பா பாப்பா பாப்பா, கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போப்பா. பாப்பா, பெருவழி போற வழியில இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். மௌனசாமியாரெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் போறவங்களை பார்த்து ஒரு சிரிச்சுட்டு என்னப்பா ஏன் சிரிக்கணும் கூட கேட்க மாட்டான், பேச ஆரம்பிச்சிருவான். ஆமென். சிரிச்சா எல்லாம் போச்சுன்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு புன் சிரிப்பு சிரிங்க. ஆமென். வாகனத்தில் போகும்போது சொன்னார், நம்ம ராங் மேல போயிட்டோம், ஏற்கால ஒரு வண்டி வந்துச்சு, அவன் கோபப்பட்டுருவான். அவன் பார்த்து சிரிப்பு சிரிச்சுட்டா கோபத்தை என்ன செய்வான்? ஆத்தி அவன் ஒரு வார்த்தையை விட இவர் ஒரு வார்த்தையை விட உளித்து நம்ம வண்டியில போகும்போது பாக்குறோம் இல்ல. அதனால நம்ம போறது தப்பு. அவன் வந்துட்டா அவனுக்கு ஒரு விபத்து வர மாதிரி வந்து ஆகி போச்சது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் பார்த்து ஒருத்தர் பார்த்து சிரிச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, அது பார்க்க மாட்டீங்களா? நல்லா திரும்பி பார்த்து சிரிக்கலாம். எல்லா போதையும் பார்த்து சிரிக்காம பறந்து போக முடியாதுங்க. நாங்க உபதேசத்தை சொல்லல, ஒரு மாதிரி சீரியஸா இருக்காதீங்க. நல்லா ஐயா அப்படி திரும்பி நல்லா திரும்புங்க, முன்னாடி இருக்க பின்னாடி திரும்புங்க. நல்லா சிரிச்சிங்க. போத பாத்தீங்களா? போத பாத்தீங்களா? சேர பாத்தீங்களா? சரி, இப்ப நீங்க எல்லாரும் பார்த்து ஒரு நல்ல ஒரு கை தட்டுக்கிற ஆண்டவருக்கு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பெருவழி வேலி அருக வீடு நிறையபடி என்ன செய்யும்? ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி இந்த வாரம் வந்து நீங்க எப்படிதான் செய்ய போறீங்க? ஆமென் சொல்லுங்க. வேலைக்கு போங்க, வயிற்றையும் பாருங்க, சபையை நிரப்புங்க. உங்க வயத்தை நிரப்புறதுக்கு பிரயாசப்பட்டு எல்லாம் கூட இல்லையா?
அடிக்கிறோம். தேவ ராஜ்யத்தை நிரப்ப இன்றைக்கு ஒரு சபதம் எடுத்தா போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாலையில எல்லாரும் வரும்போது நீங்க இன்னைக்கே ஆட்கள் கூட்டி வர ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஒளிஞ்சிடப்படாது. ஓடி ஒளியும் பேதுருவை நோக்கி. இவ்வளவு நாள் கூடுதலப்பா இருந்த இன்னைக்கு ஏன்பா ஓடி ஒளிகிற பேதுரு? பேதுரு சில பேதருக்கு இருக்கிறியா? ஓடி ஒளிகிற பேதர் இருக்கிறியா? என்னை நேசிக்கிறார். நீ ஓடி ஒளியாத, யார் எங்கேயும் போகாது. இன்னைக்கு யாரும் முடிஞ்சிட்டு செய்ய வேண்டிய வேலை பயங்கரமான சாப்பிடு, நல்ல ஊழியத்தை செய், சாயங்காலம் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வா. சொல்ல எல்லாருக்கும் ஏன் சொல்ல போறாரு? இல்லைன்னு எப்படி சொல்லும்? 2024 ஒரு பெரிய அலை வரப்போகுது, ஒழுங்கா வந்துரு, வாரிட்டு போயிடும். தைரியமா சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. வா சபைக்கு போ, ஒரு வார்த்தையாவது கேளு. அதுக்கப்புறம் ஒன்றே பிரியும். நீ சொல்லிட்டேன்னா ஆண்டு கிழிச்சுவார். அவர் சொல்ல வீடு நிரம்பப்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி, சும்மா கூப்பிட முடியாது. பாப்பா வருந்தி, பாப்பா 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 தங்க பாடச்சல குட்டி சொல்ல எப்படி கூப்பிடணும்? பாப்பா செல்ல குட்டி, பாப்பா பாப்பா. ஏசு எப்படி கூப்பிட்டாரு? வனவாடியே, வனவாட்டியே, என் பிரியமே, என் திருபவதியே, பாப்பா வா வா, வாசல தர தர தர. இன்னைக்கு உங்க வேலை இந்த வேலை தான். வேற எந்த வேலையும் நீ போயிடாதீங்க, தோத்துரும். இல்லையா? நிறைய பிசினஸ் வச்சிருப்பீங்க, கிறிஸ்டப் வைங்க. ஆண்டு ஜோம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே இந்த வீடு நிரம்பும்படி நான் போய் இதை அழைத்து கொண்டு வருவேன். அல்லேலூயா. கடைசி 24 வாசிக்கப்படுது. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று ஏற்கனவே ஒரு அழைப்பு பார்த்தீங்களா? அவன் என்ன செய்ய போய் சொன்னான்? வயலுக்கு போனேன், ஏர்மாட்டை வாங்கினேன், கல்யாணம் பண்ணிட்டு, உனக்கு இந்த விருந்துல பங்கு கிடையாது. உனக்கு இந்த விருந்துல அங்கே கிடையாது. நான் சொல்லலைங்க, இது கோச்சுக்காதீங்க. 2000 வாங்கிக்கிறேன். வெளியே போய் பாச சொல்லிட்டாரு, பரலோகத்துல விருந்துக்கு பந்தய இடையில சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க. ஆனா சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார். என் விருந்தை ஒருவரை செய்வதில்லையா? ருசி பார்ப்பதில்லை என்று. இவ்வளவு நாளும் ஓடுற ஓட்டம் வீணா போகாதபடி இந்த கடைசி யாத்திரை விருந்தை ருசி பார்க்கறதாய் மாறட்டும். அல்லேலூயா. 4 வசனம் சொல்லை குறிக்கணும், குறிச்சுக்குங்க. இப்ப சொல்றது நேரம் இல்லை, வீட்டுல போய் வாசிங்க. நீதிமொழி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழி 1:24. நான் கூப்பிட்டும். மத்தேயு 21:43. மத்தேயு 21:43. நீக்கப்பட்ட அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நீக்கப்படும். 3வது அப்போஸ்தலர் 13:46. அப்போஸ்தலர் 13:46. பவுலும் பர்னபாவும் அவர்களை நோக்கி முதலாவது தேவ வசனத்தை சொல்ல வேண்டியது, நீங்களோ அதை தள்ளினீர்கள். நித்திய அபாத்திர தீர்த்து விடுகிறபடினால் இதோ ஒரு புறஜானத்துல தள்ளி தள்ளி அபாத்திராக வார்த்தையை தள்ளிட்டீங்க. எதை தள்ளிட்டீங்க? வார்த்தைய. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 12:25. பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவியொடுக்க மாட்டோம் என்று, பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவியொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவர்கள் செவியொடுக்க மாட்டோம் என்று விலகிறவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்புவிப்போம்? எல்லாம் எழுமணிப்போம், தலைவணிக்கு ஜோம் பண்ணுவோம். இந்த 4-5 வசனத்தை நீதிமொழி
நீதிமொழி 1:21, மத்தேயு சொல்லப்பட்ட 22:43, அப்போஸ்தலர் 13:46, எபிரேயர் 12:25. இந்த வசனங்களை உள்ளத்துல சிந்திச்சு பாருங்க. நீங்க இன்றைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, வருந்தி கூப்பிடுங்க, இறங்கி போங்க. உங்க அந்தஸ்தை விட்டு கீழே இறங்குங்க, உங்க சூழலை விட்டு இறங்கி கீழே இறங்குங்க. உங்களுடைய எல்லாத்தையும் கீழே விட்டு இறங்கி வந்து இயேசுவை சொல்லுங்க. கரையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாய்க்கு கொஞ்ச நேரம் சத்தம் துதி வரட்டும். உங்க வாழ்க்கையில துதி வரட்டும். எல்லாருடைய சத்தம் மேல வரட்டும். உங்க சத்தம் மேல வரட்டும். ஆமென். ஹalleluya, hallelujah, glory to God, hallelujah. ஸ்தோத்திரம்.